ரொம்ப காலமாக ப்ராக்டிஸ் பண்ணியும் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் பேச கான்ஃபிடென்ஸே வராது. ஏன் வராது அப்படின்னா வந்துட்டு அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஏன் வராது மட்டும் இல்லை, அதை எப்படி ஓவர் கம் பண்ண பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ முதல்ல ஏன் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப காலமாக ப்ராக்டிஸ் பண்ணியும் இங்கிலீஷ் பேச கான்ஃபிடென்ஸே வராது, ஏன் வரல அப்படின்னா அதாவது 3 காரணம் இருக்குங்க. நம்பர் 1, தே ப்ராக்டிஸ் ப்ரைவேட்லி. அதாவது இந்த மாதிரி ஒரு ரூமில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதே எப்படி இருக்குன்னா வந்து பப்ளிக் பண்ணி பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இங்கிலீஷ் பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, பப்ளிக் பண்ணி பண்ண தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமுக்குள்ளேயே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ப்ரைவேட் ப்ராக்டிஸ். இது பண்ணுறது ஓகே தான், ஆனால் அவங்க பண்ணுற ப்ராக்டிஸ் இது மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் ரியல் லைஃப்பில் பேசவே இல்லை. கம்யூனிகேஷன் என்ன? கம்யூனிகேஷனே ரியல் லைஃப் தானே. ரியல் லைஃப் இல்லாமல் கம்யூனிகேஷன் இல்லை. அப்போ நீங்கள் ரியல் லைஃப்பில் பேசாமல் ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் மட்டும் தாங்க ஆகும், ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் உங்கள் ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டு, உங்கள் கேரக்டரு, உங்கள் பயம், உங்கள் ஆங்ஸைட்டி, உங்கள் நர்வஸ்னஸ், இது எல்லாமே எப்படி இருந்துச்சோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் இருக்கும். உங்கள் ஸ்கில் மட்டும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஆனால் ஸ்கில் இம்ப்ரூவ் என்ன பிரயோஜனம்? அந்த விஷயம்லாம் உங்கள் மைண்டில் இருக்கும்போது உங்கள் ஸ்கில் பழையபடி மாறிடும். அதனால தான் நீங்கள் என்ன தான் ப்ரைவேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆனாலும் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகாது. 2வது என்ன காரணம்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அவங்க ஜென்ரலாகவே அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு மோஸ்ட்டாக எல்லாருமே இருக்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஃபியர் வந்துட்டு ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அவங்களுக்கு வந்து ஃபியர் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அட்ரஸ் பண்ணாமல் அதை கொஞ்சமாச்சும் நம்ம வந்துட்டு ஒரு டோஸ்ட் மாதிரி இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளப் ஜாயின் பண்ணி அதை போயிட்டு இந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை வந்துட்டு நம்ம போக்க வைக்கணும். அதை மாதிரி நினைக்காம என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரெகுலராக வந்துட்டு அதை ஒரு விஷயமாவே அதை பற்றி அக்னாலேஜ் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஃபியர் ஜட்ஜ்மெண்ட் வந்து அதே மாதிரி தலையிலே இருக்கும். அவங்களுக்கு அதே மாதிரி மைண்டில் அதே ஃபியர் ஜட்ஜ்மெண்ட் அதே மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க அட்ரஸே பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த ஃபியர் அப்படியே தான் இருக்கும். உங்கள் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆனாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் ஃபியர் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ செகண்ட் ரீசன் வை பீப்புள் கான் ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் கான்ஃபிடென்ட்லி இஸ் பிகாஸ் ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அது என்னன்னா ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த வெளியே மற்றவங்க கிட்ட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் மைண்ட்லேயே இருக்கும். 3வது என்ன காரணம்னா வந்துட்டு கெட்டிங் கம்ஃபர்டபுள் வித் ப்ராக்டிஸ். அதாவது இப்போ இந்த மாதிரி ரொம்ப நாளாக ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நீங்கள் வந்துட்டு எதை சூஸ் பண்ணுவீங்க? பப்ளிக்காக பேசி ப்ராக்டிஸ் பண்ண சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை ப்ரைவேட்டாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண சூஸ் பண்ணுவீங்களா? அவங்க எப்போவுமே ப்ரைவேட்டாக பண்ணால் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது, கஷ்டம் இல்லை, பண்ணியிருக்காங்க, இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகுது. ஸோ அவங்க கம்ஃபர்டபுளாக சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையான ரியல் க்ரோத் எங்கே ஆகும்? டிஸ்கம்ஃபர்ட்டில் தான் ஆகும். எங்கே ஆகும்? பப்ளிக்கில் பண்ணுறதா ஆகும். ஸோ அவங்களுக்கு அது புரியாது. ப்ளஸ் புரிஞ்சாலுமே வந்து எனக்கு க்ரோத் இருக்கணும், இல்லை எனக்கு இதுவே ஒர்க் தான் ஆகுது, எனக்கு இதுவே ஒர்க் ஆகுது, இதுவே போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வழியில் ப்ரைவேட்டாகவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால தான் எவ்வளோ ரொம்ப காலம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நிறைய பேருக்கு கான்ஃபிடென்ஸே இருக்காது. பிகாஸ் தே ப்ராக்டிஸ் ப்ரைவேட்லி பிகாஸ் ஆஃப் ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தே கெட் கம்ஃபர்டபுள் வித் ப்ராக்டிசிங் ப்ரைவேட்லி. ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் உடனே வந்துட்டு ஒரு பப்ளிக் மட்டும் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ண அவசியமே இல்லை. உங்கள் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இல்லை நீங்கள் என்ன பண்ணலான்னா டெய்லியும் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் பேசுகிறத ஒரு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒரு குரூப்லையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை சோஷியல் மீடியாலையோ ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ணும்போது எப்படி ஆகும்? நான் அப்படி தான் ஓவர் கம் பண்ணேன். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பப்ளிக்லாம் கிடைக்கவே இல்லை. சார் பப்ளிக் அந்த ஸ்டேஜும் வேணும்ல, ஸ்டேஜில் பேசுகிறதுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ அதை தாண்டி ஸ்டேஜில் ஒரு விஷயம் ஸ்டேஜ் வேணும்ல. ஸ்டேஜ் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னா வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சோஷியல் மீடியாலையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, வீடியோன்றது நீங்கள் பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணுறதோட கொஞ்சம் பவர்ஃபுல். ஏன்னா நீங்கள் வீடியோ பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண நினைப்பீங்க. ஸோ அந்த பர்ஃபெக்டாக பண்ணுறத தவிர்த்து நீங்கள் பண்ணும்போது ஓகே அவன் எப்படி பார்த்தாலும் கண்டுக்கல, எனக்கு கவலை இல்லை, ஸோ எனக்கு அனுப்புறது தான் விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். அதே சமயத்தில் உங்கள் ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வில் ஆல்சோ பி குவெஸ்டன். ஏன்னா நீங்கள் வீடியோ அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ 2 மைண்ட் செட்லேயும் ஒர்க் பண்ணுவீங்க, ப்ளஸ் உங்கள் ஸ்கில்லையும் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இப்படி தாங்க ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியும் கான்ஃபிடன்ஸ் எப்படி கெயின் பண்ணுவாங்கன்னா இப்படி தான் கெயின் பண்ணுவாங்க. லைக் வீடியோ சென்ட் பண்ணி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தர்கிட்ட பேசி அந்த மாதிரி தான் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப நாளாக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆக மாட்டேன்னு நினச்சிங்கன்னா அது ஏன்னா வந்துட்டு நீங்கள் வெளியே ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஒன்று பப்ளிக் ஃபேஸ் பண்ணுங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, இல்லை வீடியோ போடுங்க. ரெகுலராக ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் போயிட்டு வீடியோ போடுங்க. இப்போ இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி கம்யூனிட்டி இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் போயிட்டு டாக் வித் பிகன் டைப் பண்ணிங்கன்னா என்னோட அக்கௌண்ட் வரும். அந்த அக்கௌண்ட்டில் ப்ரொஃபைல் பயோலே வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்கும். அந்த லிங்க் போயிட்டு அந்த லிங்க்ல இம்பர்ஃபெக்ட் மேக்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்ல நான் ரெகுலராக டாபிக் போடுவேன். அந்த டாபிக்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விஎம்லாம் போடுவாங்க, வாய்ஸ் மெசேஜ்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க பிரைவேட்டா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, பிளஸ் பப்ளிக்காவும் பண்றீங்க. அதுவும் பப்ளிக்கா பண்ற ஒரு ஃபார்ம் தான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்களும் ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பிரைவேட்டா பண்ணி கான்ஃபிடன்ஸ் ஏறாம இல்லாம சஃபர் பண்ணாம கண்டிப்பா நீங்களும் பிரைவேட்டா ப்ராக்டிஸ் பண்ணியும்
உங்க கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அவ்வளோங்க அந்த வீடியோக்கு. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஒரே ஒரு லைக் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பை.